ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பூஜா விலாக் ரொம்ப நாளாகவே நான் போடாமல் இருந்தேன். அதாவது ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப டீப்பாக பூஜை பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரைடே நம்ம வீட்டில் நான் எப்படிலாம் பூஜை பண்ணியிருக்கேன், இதில் நிறைய நான் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். நிறைய பேரால் கண்டினியூஸாக அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே அது முடியாமல் போயிடும். நம்ம வீடு எப்போவுமே நல்ல வாசனையாக இருந்தாலே மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு முருகருக்கு ரொம்ப இந்த விபூதி பட்டெல்லாம் போட்டால் எனக்கு வீட்டில் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதாவது இதில் நான் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த விபூதியில் கலந்து அதுக்கப்புறமா சந்தனம் பொட்டுலாம் வச்சு தான் நான் வைப்பேன். மஞ்சள் கூட பன்னீரும் சந்தனமும் கலந்து வைக்கும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமத்தில் போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக அது பூரணம் அடையாமல் இருக்கும். ரெண்டாவது, இது போல் வாசலில் நம்ம பொட்டுலாம் வைக்கும்போது யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். நெகட்டிவிட்டி எது இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே போயிடும். ஸோ நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதில் பட்டை போட்டுட்டு நைட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். எப்போவுமே வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே எனக்கு பூஜை விலாக் கண்டினியூ ஆகும். வியாழக்கிழமையே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிவிடுவேன். நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யறதுனால தான் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக செய்ய முடியும். இந்த பட்டெல்லாம் நைட்டே போட்டுட்டு பூஜை ரூமில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சாமிக்கின் மணப்பலகையில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி ரூம் நடுவீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கெல்லாமும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன். ஸோ அப்போ தான் காலையில் எழுந்து பூ போடுறது, எண்ணெய் ஊற்றுறது, மீதி என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் செய்வேன். ஸோ அப்படி செய்யும்போது தான் நான் ஒன்று பார்த்து செய்வேன். ஸோ வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. அதுவும் மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுறது, வெள்ளிக்கிழமையில் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுறது, இது எல்லாமே வீட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி என்னங்க பாசிட்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒரு குட் வைப்ஸு, ஒரு நல்ல விஷயம். நம்ம வீடு எப்போவுமே கோயிலுக்கெலாம் போனால் எப்படி ஒரு மங்களகரமான ஒரு சவுண்டு நமக்கு கேட்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம விட அந்த மாதிரி கோயில் போல் நல்ல ஒரு நறுமணத்தோடையும் நல்ல ஒரு நெகட்டிவிட்டின்ற ஒரு கெட்டது வீட்டுக்குள்ளே அண்டாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் கெட்ட விஷயம், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பார்வை, துஷ்ட சக்திகளின் மற்றவங்களுடைய கண்ணு படுறது எதுவுமே நம்ம வீட்டை அண்டாது. அப்படியே அவங்க பார்த்தாலுமே அந்த வெளியே நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நிலவாசலில் கதவை நம்ம மோஸ்ட்லி மூடி வைக்கும் போது இதுதான் அவங்க கண்ணில் படும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்குவேன். நான் வேறு பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பூக்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரிஜினல் பூக்கள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பூஜை பாத்திரத்தை வியாழக்கிழமை காலையிலே வாஷ் பண்ணிவிட்டேன். ஈவினிங் பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுருவேன். ஸோ வெள்ளிக்கிழமை பூ பறிக்கிறது, வேப்பலை, மாயிலை இதெல்லாம் பறிச்சுட்டு வருவேன். துளசி தீர்த்தத்துக்கு ரெடி பண்ணுவேன். நான் எப்போவுமே துளசி தீர்த்தம் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, துளசி போட்டு தீர்த்தம் வைப்பேன். விநாயகர்கிட்ட எங்கள் குலதெய்வம் அங்காள் அம்மன் மேல்மலையனூர். ஸோ அதனால் அவங்களுக்கு குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன். அதில் வேப்பையில், மாயிலை, கொஞ்சமாக பூ வைக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயும் தீர்த்தம், தண்ணி எல்லாமே போட்டு நான் வைப்பேன். ஸோ அதுக்கிட்ட ஒரு விளக்குமே ஏற்றி வைப்பேன். எங்கள் மலையனூர் அங்காள் அம்மனுக்கு மஞ்சள் தண்ணியும் பானகமும் கண்டிப்பாக வச்சு படைக்கணும். அதை விநாயகர் பாதத்தில் வச்சு படைப்பேன். இதுக்கு நடுவில் முந்திரி, திராட்சை, பாதாம், பழங்கள் எது இருக்கோ அதை வச்சு நம்ம படைக்கலாம். முக்கியமாக வாழைப்பழம், தேங்காய் கூட வெள்ளிக்கிழமை வீட்டில் உடச்சி நம்ம படைச்சி நெய்வேத்தியமாக பண்ணலாம். என்கிட்ட பாதாம், முந்திரி, பால் என்ன இருக்கோ அதை வச்சு நான் நெய்வேத்தியம் படைப்பேன். ஸோ ஒரு பலகை விநாயகருக்கு, முருகருக்கு, குலதெய்வக்குன்னு 3 பலகை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கோலம் போட்டு அழகாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதுதான் நடுவீடு. இங்கே எப்போவுமே மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்த க்ளீன் பண்ணி நம்ம சுத்தபத்தமாக பொட்டு வச்சு இந்த இடத்த நம்ம தூசு தும்பியாக நடுவீடுன்றது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, ஒரு பூஜை பண்ணுறாங்க, வீட்டில் ஹோமம் வளர்க்குறோன்னா கூட எதாக இருந்தாலும் நம்ம பால் காய்ச்சினாலும் நடுவீட்டில் வச்சு தான் படைக்கணும், சாமி கும்பிடுவாங்க. நடுவீடுன்றது ரொம்ப எல்லா விஷயத்துலையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் இந்த இடத்துல பூர்ணம் வரா மாதிரி நம்ம எப்போவுமே வச்சுக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த குங்குமத்தை மாற்றி வைக்கலாம். இல்லையா மந்த்லி ஒன்ஸ் நல்லா இருக்குன்னா நீங்கள் வச்சிடலாம். நான் இந்த குங்குமத்தில் பச்சை கற்பூரம் கலக்கிறதுனால சீக்கிரமாக பூர்ணமும் வராது. வெள்ளிக்கிழமை காலையிலே வாசலாம் தெரிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். ஸோ எப்போவுமே வீட்டோட வெளியே இருந்து மங்களகரமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது தான் வீடே நல்ல பாசிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ வீட்டுக்கு வெளியே எப்போவுமே மங்களகரமாக நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். துளசிக்கு நான் இதுக்கப்புறமா பூஜை பண்ணுவேன். குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணுவேன். துளசிக்கு நம்ம பூஜை பண்ணுறதுனால இதுக்கு என்னென்ன பலன்கள்ன்றதை இங்கே சைடில் நான் போட்டிருக்கேன். இதை படிச்சுட்டு உங்களுக்கே புரியும். துளசி அவ்வளோ சுத்தமான ஒரு செடி.
ஒரு சின்ன தீட்டு பட்டால் கூட அது அப்படியே கருகி போயிடும். அந்தளவுக்கு அதை வந்து நம்ம பத்திரமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும். இந்தளவுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற பவரும் சக்தியும் நமக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ அதனால தான் இவங்களை கும்பிடும்போது நமக்கு வந்து அந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியமும், அது இல்லாமல் நமக்கு வந்து தெய்வீக கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை வந்து லக்ஷ்மியாக பாவிக்கும் போது அவங்க முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய பாவனைகள் எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்க்க வந்து ரொம்ப வந்து அவங்கள பார்த்தா ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக, அவங்க பிரைட்னஸ் சொல்லுவாங்க. இவங்க முகத்தில் முழிச்சிட்டோமே ஐயோ அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணும்போது நம்ம முகத்தில் மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கும்போது அடுத்தவங்க பார்த்தாலும் பரவாயில்லையே, இவங்க வந்து முகத்தில் முழிச்சா நம்ம காலையிலே எல்லாமே நல்லதாகவே நடக்குதே அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்காக தான் நம்ம துளசியை வந்து வழிபடுறது. ஸோ வழியாக இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். அதாவது பிராமணா வீட்டிலலாம் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதோட புனிதம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதுபோல் நிலவாசலில் வாரம் வந்து நான் வெள்ளிக்கிழமான தொடச்சி பொட்டு வச்சு கோலம் போட்டு மங்களமாக பூக்கள்லாம் வைப்பேன். இந்த வாரம் வந்து அதே போல் எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒன்று மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், இல்லை 2 பக்கமும் குங்குமம் வைக்கலாம். ரொம்ப கந்திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் கல்லுப்பு நிரப்பி அதுக்கு மேலே நீங்கள் அந்த எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாருடைய பார்வையும் அந்த உப்பு வந்து ஈர்த்துரும், அந்த கண் திருஷ்டியை வந்து ஈர்த்துரும். அப்போ வீட்டில் பட்ட எல்லா திருஷ்டியும் அது மூலயமா ஈர்க்கப்பட்டு அதை ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம வெளியே போட்டுடலாம். அதுக்காக வைக்கிறது தான் இது. ஸோ நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி கண் திருஷ்டி அதிகமாக படும். நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான பேரை ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம், அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஸோ யாருமே நல்ல மனசோடையும் நல்ல எண்ணங்களோடையும் நம்மக்கிட்ட பழக மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் மனசுக்குள்ளே சில விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரியான நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இது ஈர்த்துரும், வீட்டுக்குள்ளே வரவிடாது. அதுக்கு தான் வெளியவே ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. நமக்கு கண்ணுக்கே தெரியாத துஷ்ட சக்திகள் மட்டும் இல்லை, துஷ்ட ஃப்ரெண்ட்ஸு, துஷ்ட விரோதிகள்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நம்ம வீடே மங்களகரமாக இருக்கிறது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்பவே நல்லது. இப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பூஜை பண்ணும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் மறந்துடுவோம். பூஜையில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது போல் கண் திருஷ்டி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இது போல் வாசலில் வைக்கும்போது அந்த திருஷ்டி சீக்கிரமாக குறையும். அந்த எலுமிச்சை பழத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி அழுகி போகிற மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு கெட்ட சக்தியோட பார்வை உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அது நல்லா காஞ்சி போயிடுச்சுன்னா எந்த திருஷ்டியும் இல்லைன்னு அர்த்தம். அந்த உப்புலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சின்ன விஷயத்தை கூட நான் பார்த்து செய்வேன். ஸோ பார்த்து பழகிறதும் பார்த்து செய்கிறதும் நமக்கு எல்லா விதத்துலேயுமே சரி கண்டிப்பாக நல்லது வந்து இது மூலிமா உங்களுக்கு நல்லது தான் கிடைக்குமானா கண்டிப்பாங்க. ப்ரேயர்ன்ற ஒரு விஷயமும் கடவுள்ன்ற ஒரு விஷயமும் நம்ம கூடவே இருக்கும்போது ஒரு கால் தடிக்கி விழுந்தாலே செத்து போகிறவங்க, அடிபடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சின்ன விஷயத்துலேருந்து கூட நம்ம பண்ணுற ப்ரேயரும் நம்மளுடைய கடவுளும் காப்பாற்றுவாங்க. எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் மாக்கோலம் போடுவேன். இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மாவு ஊற வச்சு அரைச்சி போட்டது. எப்போவுமே அந்த கோலை கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்து 2 ஊற போட்டு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வெள்ளை கலரும் போடலாம், இல்லை மஞ்சள் பொடி கலந்து மஞ்சள் கலர்லேயும் நீங்கள் போடலாம். வெள்ளிக்கிழமானா மறக்காமல் கல்லுப்பு, அரிசி இது எல்லாமே ஃபில் பண்ணுவேன். அதாவது அரிசி காலி ஆயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை டைம் ஃபில் பண்ணி வச்சா நமக்கு எப்போவுமே அந்த மகாலட்சுமியோட அருளால் எந்த செல்வமும் குறையாமல் இருக்கும். கல்லுப்பில் தான் அவங்க வாசம் செய்கிறாங்கன்றனால வீட்டில் எப்போவுமே கல்லுப்புலாம் நிறைஞ்சு இருக்கணுன்றனால வெள்ளிக்கிழமை அதை நான் ஃபில் பண்ணி வைப்பேன். கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. சால்ட் உப்பை விட கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மாக்குளத்தை வெளியே வாசல்லையும் போட்டுட்டு வந்துட்டு மீதி பேலன்ஸ் கொஞ்சம் பூஜை பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்துக்கும் போட்டுலாம் வச்சு பச்சரிசி வச்சு தான் அதில் நான் விளக்கு, லக்ஷ்மி தாயார், அன்னபூரணி அவங்க சிலை எல்லாமே நான் வைப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக அழகாக குங்குமம்லாம் வச்சுட்டு இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். முருகருக்கு வந்து எப்போவுமே நான் வெற்றிலை தீபம் தான் போடுவேன். எப்போல்லாம் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நம்ம எடுக்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம சக்ஸஸ் அடையணுன்றதுக்காக தான் நான் இந்த வேண்டுதலை ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து வெற்றிலை கொடி இருக்குது, அதனால் நான் வெற்றிலை தீபம் ரெகுலராக போடுறேன். அன்னபூரணியை நம்ம கிச்சனில் வச்சு வழிபட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ திரும்பவும் வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி மாக்கோலம் போட்டு அன்னபூரணிக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கேன். ஸோ அன்னபூரணியோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போவுமே நம்மளுடைய கிச்சன் தான் முதல் என்ன சொல்லுவாங்கன்னா பூஜை அறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறது 2வது. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன்.
வெளியே வந்து ஃபஸ்ட்டு வாசல்லேருந்து தான் விளக்கேற்றிட்டு உள்ளே வரணும். ஸோ வெளியே போயிட்டு விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு விளக்கை ஏற்றுவேன். மொத்தம் 11 விளக்கு ஏற்றிருக்கேன். வாசலில் 2 விளக்கு ஏற்றிருக்கேன், அன்னபூரணிக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றிருக்கேன், விநாயகர்கிட்ட 2 விளக்கு, முருகர்கிட்ட ஒரு விளக்கு, குலதெய்வ சொம்புக்கிட்ட ஒரு விளக்கு, மேலே வந்து உப்பு தீபம் மகாலட்சுமிக்காக ஏற்றி வச்சுருக்கேன். அது இல்லாமல் 3 விளக்கு தனியாக ஏற்றி வச்சுருக்கேன். காமாட்சம்மன் விளக்கு, குத்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே 9 ஏற்றுவேன், அப்படி இல்லைனா 11 எண்ணிக்கை இப்படி தான் நான் ஏற்றிட்டு ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது 5 விளக்கு ஏற்றினா போதும். அதுவே ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது. நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம முழு மனசோட வேண்டிக்கணும், அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வீட்டை வந்து எந்தளவுக்கு சுத்தமாக, அதாவது நம்ம முழு மனசோட செய்கிறோமான்றது தான். கடவுளுக்கு செய்கிற விஷயத்த வந்து நம்ம செய்யணும். நமக்காக இன்னொருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதோடைய முழு பலனும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இப்போ வந்து எனக்காக ஒருத்தவங்க பூஜை பாத்திரம் தேய்ச்சி பொட்டு வச்சு கோலம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் போய் டைரெக்டாக விளக்கேற்றினேன்னு வைங்களேன், அந்த பலன் எதுவுமே எனக்கு கிடைக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய வேலை அதில் எதுவுமே இல்லை. அதுக்காக ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த பலன் போய் சேரும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு நம்ம கடவுளை கும்பிடும் போது நம்ம தான் ஃபுல்லாக இறங்கி செய்யணும். நம்ம மனமுருங்கி கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இது எல்லாமே கடவுளுக்கு நம்ம செய்கிற தொண்டு தான். கடவுளுடைய பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது, ஃபோட்டோவை துடைக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் நம்ம கடவுளுக்காக செய்யக்கூடிய சில தொண்டு. இதெல்லாமே நம்மளுடைய கர்மாக்கள் பாவங்கள் நீங்கும். நம்ம ஒரு நாள் செய்கிற பூஜையாலையும் ஒரு நாள் நம்ம ஏற்றுற விளக்காலையும் ஒரு நாள் நம்ம ஏற்றுற அந்த பலன்கள் வந்து ஒரு நாள் பாவங்கள் குறையும்னு சொல்லுவாங்க. நான் எத்தனை நாள் உனக்கு தீபம் போட்டு ஏற்றிருப்பேன், எனக்கு இந்த கஷ்டத்தை நீ கொடுத்துட்டியே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறவங்க இருக்காங்க. கடவுள் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அதுலேருந்து நம்ம திரும்பவும் மீண்டு வருவோம் அப்படின்றதுக்காக தான் நம்மளை சோதிப்பாங்களாம். எத்தனையோ பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. என்னை விட அதிகமாக விரதம் இருந்து கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மிகப்பெரிய அளவில் வந்து அவர் சோதிச்சிட்டாரு. அப்படி சோதிக்கும் போது அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். எந்த ஒரு சோதனைக்கு பின்னாலேயும் நமக்கு கடவுள் கண்டிப்பாக துணை இருப்பார். நீங்கள் நம்பும்போது அவர் வந்து கை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஏற்றுற விளக்கும் ஒரு நாள் நீங்கள் ப்ரே பண்ணுறதும் ஒரு நாள் நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிற முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் நானுமே என்னோடய ப்ரேயர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் நான் நினைக்கிற எல்லாத்துலேயும் நான் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆவேன். ஆனால் அதுக்கான டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம லைஃப்பை நம்ம ஓட்டணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பெண்களால் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆண்களுக்கு அந்தளவுக்கு சக்தி கிடையாது. அவங்க மனசளவில் வந்து ரொம்பவே வந்து அவங்களால வந்து எல்லா வேலைகள்லாம் அதிகமாக எடுத்து செய்ய முடியும். ஆனால் ஒரு கஷ்டம் வந்துட்டு அதை அவங்களால தாங்கி, ஆனால் பெண்கள் வந்து எல்லா கஷ்டத்தையும் போராடி தாங்கி ஜெயிச்சு வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் தான் எல்லா விதத்துலேயும் துணையாக இருக்கணும். அந்த ஆண் இல்லாத நேரத்தில் அந்த பெண் தனியாக நின்று தன் குடும்பத்தையும் தன் குழந்தைகளையும் அவளே சுமந்து காப்பாற்றுறா பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஷயம். அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணக்கூட யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அந்த எல்லாத்துக்கும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பக்கத்துணையாக இருக்கும், அதுதான் கடவுள். இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது, கவலையே இருக்காது. எல்லாமே அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? நம்ம ப்ரே பண்ணுற கடவுளுடைய கனெக்டிவிட்டி. உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி தான். நீங்கள் எது கேட்டாலும், நான் வெளியே போவேன், நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, நான் வெளியே எங்கன்னா கிளம்புறேன்னா மழை வர மாதிரி இருட்டிடும், நான் சொல்லுவேன், நான் அப்போ வேண்டிட்டு தான் போவேன், நான் போகிறேன் மழை வரக்கூடாது, நான் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ கண்டிப்பாக வா, எவ்வளோ நேரம் வேணால் பெஞ்சுக்கோ, உனக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் நிறைய நாள் இதை சொல்லியிருக்காங்க. நான் போகும்போது இருட்டிட்டு காற்றெல்லாம் அடிக்கும், எங்கேயாவது ஒரு தூரமாக போகிறேன்னே வைங்களேன், ஆனால் கண்டிப்பாக நான் கிளம்பிட்டதுக்கப்புறம் மழையே வராது. நான் மழையில் நனைஞ்சதும் கிடையாது. நம்ம ட்ரெயினில் போகிறோமோ வண்டியில் போகிறோமோ ட்ராவல் பண்ணுறோமோ பர்ச்சேஸ் போகிறோமோ எங்கே வேணால் போவேன், அப்படி ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நீ வா ஆனால் இப்போ வராத, ஈவினிங் வா, இல்லை அப்புறமா வா அப்படின்னு சொல்வேன். கண்டிப்பாக மழை வரும், நைட்டில் வரும். நிறைய டைம் நைட்டில் மழை வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ப்ரேயர் நம்ம உண்மையாக இருக்கோம், நம்ம உண்மையாக அந்த பிரபஞ்சத்தை நேசிக்கிறோம், நம்ம வந்து அந்தளவு ப்ரே பண்ணுறோன்னும் போது நம்ம வார்த்தைக்கு கண்டிப்பாக
கட்டுப்படும். அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இதை விளையாட்டாக எடுத்துக்கிறவங்க அதை பற்றி நான் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசால் எதை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை யோகாவில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, ஒருத்தவங்களுடைய மைண்டை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அது போல தான் இதுவுமே. நம்ம எந்த அளவுக்கு மனசை தூய்மையாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையான மனசால் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும். நம்ம இதெல்லாம் ஈர்க்கணும், இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை விஷயமும் நமக்கு சக்ஸஸாக கிடைக்கும். நீங்கள் போகிற இடத்துல கடவுளே இந்த டைம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சி, அந்த டைமுக்குள்ளே நான் அங்கே போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போங்களேன். கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே அங்கே போய் நீங்கள் சேர்ந்துடுவீங்க. எப்படி போவீங்கன்னு தெரியாது, ஆனால் போயிடுவீங்க. அதுதான் உண்மையான ப்ரேயர், அதுதான் உண்மையான பக்தி. நான் இதை நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ண விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். பொய்யான ஒரு விஷயத்தை நான் இதில் சொன்னேன்னு வைங்களேன், நான் பண்ணுற ப்ரேயருக்கே பலன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் நான் பார்த்துருக்கேன்னா அது நான் பண்ண ப்ரேயர். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் ஒரு விஷயத்தில் இறங்குவேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாகும் சரி, எல்லாமே நான் சொன்ன விஷயங்களும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பித்ருக்களை நான் வழிபடாமல் இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டு வம்சமாக இருந்தாலும் சரி, எங்கள் மாமியார் வீட்டில் இறந்து போனவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை நினச்சி நான் கற்பூரம் ஏற்றும் போது வேண்டிக்குவேன், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும், எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எங்கள் குழந்தைங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன். எங்கள் மாமியாரோட மாமியார் எங்கள் மாமியாரோட மாமியார் தான் பூவாடக்காரி இந்த வீட்டுக்கு. ஸோ அவங்கள வந்து நாங்கள் ப்ரே பண்ணிக்குவோம். அவங்களுக்கு தான் நாங்கள் படையெல்லாம் போட்டு படைக்கிறோம். அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு வேணும். குலதெய்வம் எப்படியோ அப்படி தான் வீட்டு தெய்வம். ஸோ அவங்கள எப்போவுமே நான் வழிபடாமல் இருக்க மாட்டேன். இந்த ப்ரேயர் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு வந்து எல்லா நல்லதுமே செஞ்சுருக்கு. இப்படி மங்களகரமாக இருந்தால் தான் எனக்கு வீடே ரொம்ப பிடிக்கும், மனசும் நிறைவாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் ப்ரே பண்ணுவேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போயிட்டு எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்வேன்னா எனக்கு பிடிச்ச காடியாரோ அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அவர் வந்து பார்த்துப்பாரு, அவர் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு, மனசு ரொம்ப சரியில்லையா கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இதுதான் என்னோடய பிரச்சனை, இதெல்லாம் நீ தீர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அது எப்போ தீர்த்து வைப்பார் எப்படின்லாம் வந்து தானாகவே நடக்கும். அதுதான் முழுக்க நம்மளுடைய நம்பிக்கை. நம்ம எந்தளவுக்கு கடவுளை நம்புகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இதோட இந்த விலாக் முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.